கன்னி ராசி நண்பர்களே, பொதுவா ஒரு நேரம் நல்ல நேரம் வருகின்ற போது அப்படியே வந்து கொட்டும். பாதிப்பான நேரம் வரும்போது அப்படியே எல்லாம் விலகி போகும். இப்ப என்னன்னா, உங்களுக்கு முதல்ல சொன்ன பாருங்க, அதுதாங்க. இப்ப 11ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டாருங்க. அதுக்கு முன்னாடி சந்திரனை பார்த்துடுவோம். 11ஆம் இடத்து அதிபதி சந்திரனை பார்த்துடுவோம். ஏன்னா லாபாதிபதி சந்திரன் தான் உங்களுக்கு. அந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய வேலைகளை எல்லாம் முடித்து கொடுப்பார். எடுக்கின்ற வேலை எதுவோ அந்த வேலையை முடித்து கொடுப்பார். ஆதாயத்தை காண வைப்பார். உடல்நிலையில் இருந்த பாதிப்பினை அகற்றுவார். ஆரோக்கியமாக செயல்பட வைப்பார். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் நண்பர்களால் ஒரு அனுகூலமான நிலை, வாழ்க்கை துணையால் அனுகூலமான நிலை, கூட்டு தொழிலில் ஆதாயம், ஒரு முன்னேற்றமான நிலை எல்லாம் இருக்கு. புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மாலை வரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம். கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. புதன்கிழமை மாலை தொடங்கி வெள்ளிக்கிழமை மாலை வரை கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். ஒவ்வொரு வேலையிலும் வெள்ளிக்கிழமை மாலை, சனிக்கிழமை மீண்டும் ஒரு சுபிட்சமான நிலை உங்களுக்கு ஏற்படும். இது சந்திரனுடைய சஞ்சாரம். மறுபக்கம் பாத்தீங்கன்னா சூரியன் இருக்காரு பாருங்க, ஆத்மகாரகர். அவர் ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். தொழில் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலகும். புதிய தொழில் தொடங்குவதற்கு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வெளிநாட்டிற்கு செல்வதற்கு தேவையான அனுமதி கிடைக்கும். அரசு வழி முயற்சிகள் எல்லாம் சாதகமாகும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல. லாப குரு உங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்திடக்கூடிய நிலையில் இப்ப இருக்காரு. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது அங்கே சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சனி பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நண்பர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு ஒரு இடைவெளி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த இடைவெளியை இப்போது குரு பார்வை சரி செய்து கொண்டிருக்கிறது. அப்போ குழந்தைகளால் பெருமை அடைகின்ற நிலையும் இந்த நேரத்தில் இருக்கிறது. குழந்தை பாக்கியும் சிலருக்கு ஏற்படும். சிலருக்கு திருமண வாய்ப்புகளும் தேடி வரும், வரன் தேடி வரும். புரியுங்களா? ஒரு தைரியமாக செயல்படக்கூடிய நிலையும் இருக்கும். சுக்கிரன் 12ஆம் இடத்துல வருமானத்திற்கு குறைவு இருக்காது. புதன் 10ஆம் இடத்துல கேட்ட இடத்திலிருந்து பணம் கிடைக்கும். ராகு 6ஆம் இடத்துல எதிரிகளை வென்று வெற்றி பெறக்கூடிய நிலையினை ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய நிலையினை ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். வழக்குகளை வெற்றி காண வைப்பார். இப்போ எல்லா கிரகங்களும் பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல உங்களுக்கு சாதகமாக யோகத்தை வழங்குவதாகவே இருக்கிறது. கன்னி ராசினருக்கு இந்த வாரம் யோகமான வாரமாக இருக்க போகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.